வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த காவியத்தோட விளக்கப்பதிவை பார்க்க போறோம். தியாகம், கடமை, அன்பு இது மூணும் கலந்த ஒரு ஆழமான கதை இது. ஒரு அரசனோட மகுடம் எவ்ளோ பெரிய பாரம், அதே நேரத்துல ஒரு தாயோட மன வலிமை எவ்ளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பேச போறோம். சரி, இதுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி உங்கள நீங்களே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நீங்க ஆட்சி செய்யற மக்கள், இன்னொரு பக்கம் நீங்க உசுருக்கு உசுரா நேசிக்கிற உங்க குடும்பம். இதுல ஏதோ ஒன்ன தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? இந்த கேள்விதான் இந்த மொத்த கதையோட ஆணிவேர். பகுதி 1. அயோத்தியும் சந்தேகமும் பிரிவும். பொன்னிற ஒளியில மின்னுற பண்டைய அயோத்தி நகரத்துல இருந்து நம்ம கதைய ஆரம்பிப்போம். இப்போ நிலைமை எவ்ளோ சீக்கிரமா தலைகீழா மாறுதுன்னு பாருங்க. ராமரும் சீதையும் ரொம்ப அமைதியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு பொற்காலம் அது. ஆனா வெறும் சில மாசங்கள்லயே இரண்ட வீதிகள்ல மக்கள் சீதையின் தூய்மையை பத்தி சந்தேகப்பட்டு கிசுகிசுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தன்னோட இதயம் சுக்கு நூறா உடைஞ்சானும் பரவாயில்ல, தன் சொந்த அன்பை விட ஒரு அரசனோட கடமை தான் முக்கியம்னு இராமர் ஒரு மிக கடினமான முடிவு எடுக்கிறாரு. அப்படி ஒரு கடினமான முடிவோட விளைவு எவ்ளோ சோகமானது தெரியுமா? கண்கள்ல கண்ணீரோட லட்சுமணன் அண்ணனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு கர்ப்பிணியான சீதைய தேர்ல ஏத்திக்கிட்டு பனிமூட்டமான அடர்ந்த காற்றுக்கு கூட்டிட்டு போறாரு. எந்த ராஜ்யத்தை அவன் நேசிச்சாலோ அங்க இருந்து அவன் நிரந்தரமா பிரிக்கப்படுறா. பகுதி 2. சீதையின் வனவாசம். இப்போ பிரம்மாண்டமான பொன் மாளிகையில இருந்து இப்போ முற்றிலும் தனிமையான ஆபத்துகள் நிறைந்த ஒரு அடர்ந்த காட்டுக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். மென்மையான நிலவொளியில ஒரு பெரிய மரத்தடியில தனிமையில உட்கார்ந்திருக்கிற சீதையின் மனநிலையே இந்த வார்த்தைகள் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. நான் எந்த தப்பும் செய்யலையே, ஆனா இதுதான் என் விதியா அப்படின்னு அவங்க கேட்கறது அவங்களோட சொல்ல முடியாத வலியையும் விரக்தியும் நமக்கு உணர்த்துது. ஆனா அந்த இருண்ட தருணத்துல தான் ஒரு பெரிய வெளிச்சம் வருது. வால்மீகி முனிவர் சீதைய பாக்குறாரு. மகளே, கவலைப்படாத, இந்த ஆசிரமம் தான் இனி உன் வீடு அப்படின்னு அவர் கனிவா சொல்றது சீதைக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அடைக்கலம். பகுதி 3. லவ் மற்றும் குஷ் வளர்ப்பு. அந்த அமைதியான வன ஆசிரமத்துல சீதையின் விரக்தி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. அங்க சீதைக்கு 2 இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்குறாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 சகோதரர்களோட குணமும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு மாறுபடுதுன்னு பாருங்க. லவ் ரொம்ப அமைதியான மனசும் தூய்மையான அன்பும் கொண்டவர். ஆனா குஷ் அள்ளப்பரிய வீரமும் துணிச்சலும் நிறைந்தவர். ஒரு சரியான பேலன்ஸ். வால்மீகி முனிவரோட நேரடி வழிகாட்டுதல்ல அவங்க சும்மா வளரல. வேதங்கள், வில்வித்தை, தர்மம், இசை, யுத்த கலைன்னு எல்லாத்துலயும் சிறந்து வழங்குறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலா அவர் எழுதின அந்த மாபெரும் காவியமான இராமாயணத்தையே ஒரு இனிமையான பாட்டா கத்துக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலத்துக்கான மாபெரும் தயாரிப்பு இதுதான். பகுதி 4. அஸ்வமேத யாகமும் போரும். வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்போ அமைதியான வன ஆசிரமமும் அதிகாரமிக்க அயோத்தி அரசாங்கமும் நேருக்கு நேர் மோதப்போற ஒரு நேரம் வந்தாச்சு. சரி, இந்த மோதலுக்கு காரணம் என்ன? அத தெரிஞ்சுக்க இந்த அஸ்வமேத யாகம்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரைய ஊர் ஊரா சுதந்திரமா அனுப்புவாங்க. அதை யாராவது தடுத்து நிறுத்துனா அது அந்த அரசருக்கே விடுற நேரடி சவால். இப்போ அரசர் ராமர் அப்படி ஒரு குதிரையை தான் அனுப்புறாரு. அந்த குதிரை காட்டுக்குள்ள வரும்போது என்னாச்சு தெரியுமா? லவ்வும் குஷும் எந்த பயமும் இல்லாம அதை தடுத்து நிறுத்துறாங்க. அனுமதி இல்லாம இந்த குதிரை உள்ள வர முடியாது அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்றாங்க. தங்களை அறியாமலேயே தங்களோட சொந்த அப்பாவோட சாம்ராஜ்யத்துக்கே அவங்க சவால் விடுறாங்க. ஒரு சின்ன சவால் எப்படி ஒரு மாபெரும் போரா வெடிக்குதுன்னு கவனிங்க. லவ்வும் குஷும் அந்த குதிரையை நிறுத்தினதும் புழுதி பறக்கிற அந்த போர்க்களத்துல அயோத்தியின் மாபெரும் வீரர்களையே அவங்க வீழ்த்தினாங்க. ஏன், மாவீரர்களான இலட்சுமணனும் பரதனும் கூட இவங்களை முறியடிக்க முடியல. வேற வழி இல்லாம அரசர் இராமரே நேரா போர்க்களத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. பகுதி 5. உண்மை வெளிப்படுதல். அந்த மாபெரும் போர்க்களத்துல இப்போ புழுதி அடங்குது. கதை அப்படியே ஒரு தீவிரமான சண்டையிலிருந்து ஒரு ஆழமான உணர்ச்சிகரமான கட்டத்துக்கு மாறுது. அரசர் இராமரோட சண்டை போடுறதுக்கு பதிலா அந்த சிறுவர்கள் அங்க ஒரு எதிர்பாராத விஷயத்த செய்றாங்க. அவங்க வால்மீகி சொல்லிக் கொடுத்த இராமாயணத்தையே அரச சபையில ரொம்ப உருக்கமா பாட ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு அந்த மொத்த சபையும் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் உறைஞ்சு நிக்குது. அந்த பாட்டை கேட்டதும் இராமரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே வழிஞ்சோடுது. இவ்வளவு வீரம், இவ்வளவு அறிவு, இந்த சிறுவர்கள் வேற யாரும் இல்ல, தன் சொந்த பிள்ளைங்கதான்னு இராமர் உணர்றாரு பாருங்க. அது வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான தருணம். பகுதி 6. சீதையின் தியாகமும் முடிவும். இப்போ குடும்பம் ஒன்னு சேர்ந்துடுச்சு, எல்லா சுபமும் முடிஞ்சிடுச்சுன்னு நாம நினைப்போம்.
ஆனா சீதை இங்க ஒரு மிகச்சிறந்த, அதே சமயம் மறுக்க முடியாத ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த மொத்த பதிவிலேயே ரொம்ப ரொம்ப கனமான தருணம் இதுதாங்க. நான் மனசாலும் செயலாலும் தூய்மையானவளா இருந்தா, தாயே பூமாதேவி என்னை உன்னுள்ள ஏத்துக்கோ அப்படின்னு சீதை சொல்றாங்க. இத கேக்குறப்ப நமக்கே ஒரு நிமிஷம் மூச்சு நின்னுடும். அவங்க அப்படி சொன்ன மறுகணமே பூமி பிளந்து ஒரு தெய்வீகமான தங்க ஒளியோட பூமாதேவி மேல வராங்க. சீதையை தன் கைகள்ல ஏந்தி பூமிக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சீதையின் தூய்மை உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டாலும் இராமரையும் அவளோட பிள்ளைகளையும் நிரந்தரமா தவிக்க விட்டுட்டு போற ஒரு இதயத்தை நொறுக்கிற பிரியாவிட இது. மறையும் சூரியனோட அந்த வானத்துக்கு கீழே இராமர் தன் மகங்களோட எந்த வார்த்தையும் இல்லாம அமைதியா நிக்கிறார். லவ்குஷ் 2 பேரையும் வாரிசுகளா அயோத்திக்கு அவர் அழைச்சிட்டு போனாலும் அந்த அரசனோட மகுடத்துக்காக அவர் கொடுத்த மிகப்பெரிய விலை அவர் உசுருக்கு உசுரா நேசிச்ச மனைவியோட இழப்பு தான். இப்போ இந்த விளக்கப்பதிவை நம்ம முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு விரும்புறேன். ஒரு தலைவனா மக்கள் மேல இருக்கிற கடமை பெரியதா, இல்ல ஒரு மனுஷனா தன் குடும்பத்தின் மேல இருக்கிற பாசம் பெரியதா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மாபெரும் போராட்டத்துக்கு என்னதான் விடை? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.